ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் தொடர்ச்சியாக கொடுத்துன்னு வரோம். அதுக்கான எக்ஸாக்டான ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 ஸ்கீமில் இருந்து பார்த்தீங்கன்னா நேற்று முதல் ஒரு சில மாவட்டங்கள் புதிய முகாம் நடத்திருக்காங்க. முகாமில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனும் வழங்கியிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, புதிய விண்ணப்பம் மனு கொடுத்தாங்க அப்படின்றத. அவங்க கொடுத்த சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் கொடுத்தாங்களோ அதையும் இந்த வீடியோவில் ப்ரூஃபாக காமிக்க போகிறோம். உங்கள் மாவட்டத்தில் புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே எங்கே வரப்போகுது, புதிய விண்ணப்பத்துக்கான டோக்கன் எங்கே வழங்குவாங்க, அப்ளிகேஷன் எங்கே வழங்குவாங்க, ஃபார்மை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். புதிய விண்ணப்பம் நிறைய பேர் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு சூப்பரான ரிப்ளைவாக இந்த வீடியோ இருக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்கள 1,48,000 பேர் இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து கிரெடிட் ஆயின்னு வருது. முதல் தவணையாக வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கான பணம் வரலனா, மேல்முறையீடு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு வரலனா அவங்க என்ன சொல்யூஷன் கேட்கணும். சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்க சொல்லியிருந்தோம். சிஎம் ஹெல்ப்லைனில் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, சிஎம் ஹெல்ப்லைனில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க நடுவில் பணம் ஸ்டாப் ஆகிருக்கும். அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது இருந்திருக்கும். அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 2 சப்ஸ்கிரைபர் முக்கியமாக முகாம் நேற்று போட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் முகாம் நடத்த போகிறாங்க, புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வருமா, எத்தனை பேருக்கு புதிய விண்ணப்பம் அப்ரூவல் செய்வாங்க அப்படின்ற நமக்கு ரீசனாக அரசு மூலியமாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து கிடைச்சிக்கிற அப்டேட்டும் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து கிடைச்ச தகவலும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மேலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கொடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறோம். வேறு ஏதாவது மாவட்டங்களில் முகாம் நடத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு அந்த மாவட்ட மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தகவலாக கண்டிப்பாக அமையும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக முகாம் சம்மந்தமாக டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 தவணைகள் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே உள்ள பயனாளிகள் மகளிர்கள் பெற்று வராங்க. அவங்களுடைய வங்கி கணக்கிலே அரசு செலுத்தின்னு வருது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலவங்க மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இந்த மாதம் முதல் ரூபாய் 1000 கிரெடிட் ஆயின் வருது. இன்னும் ஒரு சிலவங்க ஆரம்பத்துலேருந்தே முகாமில் அப்ளை பண்ணாத தவற விட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் முகாமை பயன்படுத்தாத தவற விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா புதுசாக திருமணமானவங்க ரேஷன் கார்டு வாங்கினவங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்துருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் புதிய விண்ணப்பம் விரைவில் வரப்போகுது அப்படின்றத அரசு தரப்புலேயே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே சட்டமன்றத்திலே புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவோம் அப்படின்றதையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நேற்று கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான 2 கமெண்ட் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மென்ஷன் பண்ணியிருக்கார். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். எங்கள் ஊரில் 18/7/2024 அன்று முகாம் போட்டார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை மக்கள் மனு கொடுத்தார்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மனு கொடுத்துருக்காங்க. மன்னார் கோயில் அம்பை தாலுக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மன்னார் கோயில் பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் கிட்ட இருக்கு தாலுக்காவில். இதில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான மனு கொடுத்துருக்காங்க. ஒரு சிலவங்க மனு வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. உங்கள் ஏரியாவில் இதே போல் புதிய விண்ணப்பம் வந்துருந்தாங்கன்னா முகாம் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கலாய்வு ப்ராசஸும் முகாம் நடத்துகிற ப்ராசஸும் ஒரு ஸ்டெப்பாக தாலுக்கா ஆஃபீஸில் இருந்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஓஓ தரப்பில் இருந்தும் பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் தரப்பில் நடத்த போகிறாங்க. கண்டிப்பாக உங்கள் கிராமத்துக்கு புதிய விண்ணப்பம் வரப்போதும். எந்த டேட்டில் வரும் அப்படின்றத உங்கள் கிராமத்தில் விஓஓ கிட்ட கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். இல்லை வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பாக விசாரணை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கான முகாம் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி நடக்கும் அப்படின்றத எக்ஸாக்டாக சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நடக்குது அப்படின்ற நம்ம அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. ஒரு சப்ஸ்கிரைபரும் மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு முக்கியமான கமெண்ட்டாக நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ப அதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நல்ல செய்தி ஒன்று சென்றுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன நல்ல செய்தினா
1,80,000 பேருக்கு மேல்முறையீடு மற்றும் புதிய விண்ணப்பம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதில் 90% பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் ஏற்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அரசு வட்டாரங்கள் தரவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 பேருக்கு வந்து மேல்முறையீடு மற்றும் புதிய விண்ணப்பம் வந்து செய்ய வாய்ப்பு வந்து உருவாக்கி தரப்படுறதா வந்து கூறப்பட்டுள்ளது. அதில் வந்து 90% பேருக்கு வந்து விண்ணப்பம் வந்து ஏற்க போகிறாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்லேருந்து டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலயமா வந்து எடுத்திருக்கோம். இது வந்து தகவலாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாக்டாக வந்து தமிழக அரசு வந்து இது குறித்து வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம சேனல்லே வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முகாம் வந்து உடனே வந்து அறிவிக்க முடியாது. புதிய விண்ணப்பம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த டைமில் வந்து அறிவிப்பாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். டோக்கன் வந்து எங்கே வந்து வழங்குவாங்க, அப்ளிகேஷன் வந்து எங்கே வந்து வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நிறைய பேர் வந்து வீடியோவை நடுவில் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுக்குற கிரேஸ் பாயிண்ட்டும் அப்டேட் பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு தெரியாத போயிடும். அதனால் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தா தான் டோக்கன் வந்து எங்கே வந்து வழங்குவாங்க, எங்கே வந்து முகாம் வந்து நடத்துவாங்க அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிய வரும். அப்ளிகேஷனும் எங்கே வந்து வாங்கலாம் அப்படின்றது தெரிய வரும். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணவங்களுக்கு ஒரு சூப்பரான ரிப்ளை என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நேற்று முகாம் போட்டாங்க, இப்போ பதில் வருமா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நேற்று வந்து முகாம் வந்து போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முகாம் வந்து நடத்தும் போது அவங்களுக்கு வந்து பதில் வந்து ஏதாவது எஸ்எம்எஸ் வருமா அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. பதில் வருமா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து முகாமில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். மேலும் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பிற மாவட்டங்களில் வந்து முகாம் வந்து நடத்தியிருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கிட்ட கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான், அம்பாசமுத்திரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், இது 2வது கமெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான கமெண்ட்டாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். 2வது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரல, கிரெடிட்டட் ஆகிருக்கும். போன மாதம் வந்து மெசேஜ் வரல ஆனால் கிரெடிட்டட் ஆகிடுது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலவங்க வந்து பணம் வந்து 1000 ரூபாய் வந்து வருதுன்னா பணம் வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலவங்க வந்து தவறாக வந்து வராது போயிடுது. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து வரதில்ல ஆரம்பத்துலேருந்தே அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சிலவங்க வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ், அக்கௌண்ட் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை பேலன்ஸ் வந்து செக் பண்ணாவே உங்களுக்கு வந்து பணம் ஏறி இருக்கா அப்படின்னு வந்து தெரிய வந்துடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு எப்போ சார் வரும் அப்படின்றத. முகாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நடத்த போகிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போன மாதமே வந்து டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருந்தோம் புதிய விண்ணப்பத்துக்கான. அதையும் வந்து இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 2,30,000 பேருக்கு ரூபாய் 1000 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட்ட திட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும்போது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,48,000 பேருக்கு வந்து பணம் வந்து வந்துருச்சு. மேல்முறையீடு செய்தவங்களில் ஒரு சில அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இந்த 2,30,000 பேர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து வரப்போகுது. பெண்கள் வந்து இணைக்கப்பட போகிறாங்க அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கலாம். புதிய பயனாளிகளை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படலாம் என திட்ட அதிகாரிகள் தகவல் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம், அதாவது போன மாதம் வந்த நியூஸ் இது, இந்த மாதம் முதல் வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து வழங்கலாம் அப்படின்ற தகவல் வந்து அதிகாரிகள் வந்து தெரிவிச்சதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தீங்க புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேல்முறையீடு செய்தவங்கள ஒரு சிலவங்க வந்து பணம் வந்து வந்திருக்கு. அவங்களுக்கு வரலன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கண்டினியூ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக வந்து தெரிய வரும். ஏன் முக்கியமாக வந்து சொல்கிறேன்னா 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவது கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து தொடர்ந்து வந்து செயல்பட போகுது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2,30,000 பேரில் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து 1,48,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை வரவு வைப்பு அப்படின்றத வந்து நியூஸாக வந்து கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1,13,00,000 மகளிர்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய வங்கி கணக்கிலே ஆதார் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கே வந்து செலுத்தப்பட்டு வருது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்க, அதாவது நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க முகாம் மூலயமா, அவங்க வந்து மேல்முறையீடு இ-சேவை மூலயமா வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் 2 லட்சம் பேர் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முதல் 1,48,000 பேர் வந்து மறுபடியும் வந்து பணம் வந்து வர வைக்கப்பட்டிருக்கு. புதுசாக வந்து பயனாளிகளாக இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதம் முதல் தவணையாக வந்து வரவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் நான் மேல்முறையீடு பண்ணியிருந்தேன், முதல் மாதமாக இந்த மாதம் ரூபாய் 1000 வந்து என்னோட வங்கி கணக்கில் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா
அதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நம்ம வீடியோவில் வந்து போடுவோம். நிறைய பேருக்கு மக்கள் தரப்பில் நிறைய பேருக்கு வந்து இந்த அப்டேட் வந்து தெரியாத இருக்குது. நிறைய பேருக்கு அந்த நியூஸ் ஃபுல்லாக வந்து போய் சேரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். யாராவது மேல்முறையீடு பண்ணிவிட்டு இந்த 1,48,000 பேரில் பணம் ரூபாய் 1000 வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து வராதவங்க கண்டிப்பாக வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கும் புதிய விண்ணப்பம் செய்யறதுக்கும் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வந்து உருவாக்கி தர போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து புதிய விண்ணப்பத்துக்கான அப்டேட்டுக்குன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குற அப்டேட் எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக தளவு ரிலீஸ் ஆன இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக தான் வந்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கேள்வி 1000 ரூபாய் சம்மந்தமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக கேட்குற கேள்வியும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ வந்து போட்டுன்னு வரோம். இப்போ கூட வந்து நம்ம வந்து மேல்முறையீடு செய்தவங்கள பணம் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்த அப்டேட் மூலியமாக தான் 1,48,000 பேருக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருக்கு, வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பணம் வராதவங்க கண்டிப்பாக சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. அதே போல் பணம் வராதவங்க சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்டவங்களுக்கும் என்ன பதில் அப்படின்றத தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். சிஎம் ஹெல்ப்லைனில் நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருந்தோம். ஒரு சிலவங்க வந்து கால் பண்ணி கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு 2 கமெண்ட் வந்து ஷோ பண்ணுறேன். முதல் கமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் சொல்லிட்டேன், ஆனால் அங்கு வெயிட் பண்ணுங்க என்று மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பணம் வந்து வராது, இல்லை வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற எந்த பதிலும் வந்து சொல்ல. சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து சொல்லும் போது நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுடைய பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேல்முறையீடு செய்தவங்களை கலாய்வு ப்ராசஸ் பரிசீலனைக்கும் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து வருவாய் கோட்டச்ச நிலையில் உள்ளது, விசாரணையில் உள்ளது அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். அப்படி விசாரணையில் உள்ளது அப்படின்னும் போது கண்டிப்பாக கலாய்வு வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுச்சா அப்படின்றத வந்து திங்க் பண்ணுங்கள். கலாய்வு முடிஞ்சிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான பணம் வந்து வரலன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். கலாய்வு முடியலாம், இதுக்கு மேலே வந்து கலாய்வு நடத்திட்டு பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார், இது வரைக்கும் வந்து பணம் வந்து வரவில்லை, சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்டேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றதையும் வந்து இவரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஎம் ஹெல்ப்லைனில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்னு ஏன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கலாய்வு ப்ராசஸ் முடியலைன்னா உங்களுக்கான பதில் வந்து அவங்க வந்து தெரிவிக்க முடியாது. உங்களுக்கு வந்து கலாய்வு ப்ராசஸ் பர்சனலைக்கும் ப்ராசஸ் இந்த தகுதியெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கா, நீங்கள் கொடுத்த க்ரைட்டீரியா எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்குதா, ஆண்டு வருமானம் கரெக்டாக இருக்கா, மின் கட்டண பரிசீலனை வந்து கரெக்டாக இருக்கா, அந்த தரவுகள் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு வருது தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து செலுத்துவாங்க. மேலும் வந்து உங்களுக்கு இது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சிஎம் ஹெல்ப்லைன் தான் நீங்கள் வந்து கேட்கணும். புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். டோக்கன் வந்து எங்கே வந்து வழங்குவாங்க, புதிய விண்ணப்பம் எங்கே வந்து வழங்குவாங்க அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க. நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக போட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஆர்டிகளை வந்து செக் பண்ணி பாருங்கள். எங்கே வந்து முகாம் வந்து நடத்துவாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட் www.tninfo360.com வெப்சைட் மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டும் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் டேரெக்டாக குரோம்லையோ இல்லை வந்து வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேயே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா TN_info_360 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். நிறைய கவர்மெண்ட் சம்மந்தமான ஆர்டிகல் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ண வரோம். நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து வாங்கலாம், எங்கே போய் வந்து அப்ளை பண்ணலாம், நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம், PM கிசான் ஸ்கீமு, PM ஹவுஸ் ஸ்கீம், முக்கியமாக வந்து ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீம் சம்மந்தமான நிறைய ஆர்டிகல் வந்து போட்டிருக்கேன். அது எங்கே போய் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து போட்டிருக்கேன். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரீ ஹவுஸ்க்கு அப்படின்றதையும் அதையும் வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வெப்சைட்டையும் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து முகாம் வந்து போடும்போது கண்டிப்பாக வந்து டோக்கன் வந்து உங்களுடைய நியாய விலை கடை ரேஷன் கடை இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர்கள் வந்து உங்களுக்கு டோக்கன் வந்து வழங்குவாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து வழங்குவாங்க. நீங்கள் எங்கே வந்து அரிசி பருப்பு சர்க்கரையெல்லாம் வந்து வாங்குறீங்களோ அந்த நியாய விலை கடையிலே வந்து டோக்கன் வந்து வழங்குறாங்களா அப்படின்றத வந்து கேளுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ரேஷன் பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கடையில் வந்து இது போல் வந்து முகாமுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கா இல்லை டோக்கன் வந்து வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஊழியர்களே வந்து உங்களுக்கான பதிலை வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. முகாம் வந்து எங்கே போடுவாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து உங்கள் ஊராட்சி மன்றத்திலேருந்தோ இல்லை வந்து விஓ தரப்புலேருந்தோ கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக உங்கள் வில்லேஜ்லேயே வந்து பென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் வந்துவிட்டது அப்படின்ற சம்மந்தமாக
நம்மளால் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ஒரு கமெண்ட்டுக்கும் ஒரு ரிப்ளைக்கும் உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நம்ம சேனலும் வந்து க்ரோ ஆகிருக்கு. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ போடலாமா, வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ போடலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான கமெண்டை வந்து நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அது வந்து 100% வந்து ஷோராக வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கடைசி வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.